அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். பிரபல தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவின் மகன் நடிகர் நாக சைத்தன்யாவும் நடிகை சமந்தாவும் வெண்ணெய் தாண்டி வருவாயா உள்ளிட்ட சில படங்களில் ஜோடியாக நடித்தனர். காதலித்து 2017 திருமணம் செய்தனர். 3 ஆண்டுகளில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. 2021 விவாகரத்து பெற்றனர். நடிகர் நாக சைத்தன்யா நடிகை சோபிதா துலிபாலாவை 2வது திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளார். இந்நிலையில் தெலுங்கானா காங்கிரஸ் அரசின் வனத்துறை அமைச்சர் கொண்டா சுரேகா மேடக் மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பாஜக எம்பி ரகுநந்தன் ராவ் அமைச்சர் சுரேகாவுக்கு மரியாதைக்காக மாலை அணிவித்தார். அந்த போட்டோவை சிலர் சமூக வலைதளத்தில் பரப்பி அமைச்சருக்கு எதிராக அவதூறு பரப்பினர். பிஆர்எஸ் கட்சியினர் தான் இப்படி செய்தனர், அவர்களை சந்திரசேகர ராவும் அவர் மகன் KT ராமராவும் தான் தூண்டிவிட்டனர் என அமைச்சர் சுரேகா குற்றம் சாட்டினார். ராமராவ் பல நடிகைகளின் வாழ்க்கையில் விளையாடியுள்ளார். சில நடிகைகளை போதை பழக்கத்துக்கு ஆளாக்கினார். இவரது தொந்தரவால் சில நடிகைகள் சினிமாவை விட்டு ஓடினர். சமந்தா நாக சைத்தன்யா விவகாரத்துக்கும் ராமராவ் தான் காரணம் என சுரேகா கூறினார். பெண் அமைச்சரின் கருத்துக்கு நாகார்ஜுனா மட்டுமல்ல, சிரஞ்சீவி, ஜூனியர் NTR, நானி, அல்லு அர்ஜுன் உள்ளிட்ட தெலுங்கு திரையுலகமே கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. பொறுப்பான பதவியில் இருக்கும் அமைச்சர் தனது கருத்துக்களை திரும்பப் பெற வேண்டும் என நாகார்ஜுனா கூறினார். தனி நபர்களின் சுதந்திரத்தை அரசியல்வாதிகள் மதிக்க வேண்டும் என நடிகை சமந்தா கூறினார். கொண்டா சுரேகாவுக்கு ராமராவ் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார். 24 மணி நேரத்திற்குள் மன்னிப்பு கேட்காவிட்டால் சுரேகா மீது வழக்கு தொடுப்பேன் என ராமராவ் எச்சரித்தார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அமைச்சர் கொண்டா சுரேகா சமந்தா சைத்தன்யா விவாகரத்து தொடர்பாக தெரிவித்த கருத்தை வாபஸ் பெற்றார். என் அரசியல் பயணத்தில் இதுவரை யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் பேசியது இல்லை. பெண்களை இழிவுபடுத்தும் ராமராவை பற்றி காரசாரமாக பேசும்போது அப்படி கூறிவிட்டேன். சமந்தாவையோ அவரது ரசிகர்களையோ காயப்படுத்துவது என் நோக்கம் இல்லை. என் கருத்து அவர்களை காயப்படுத்தி இருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என அமைச்சர் சுரேகா தெரிவித்தார். నేను నిన్న గాంధీ భవన్లో మాట్లాడేటప్పుడు మరి KTR గారు క్యారెక్టర్ గురించి, మరి వారి గతంలో వారు చేసినటువంటి కార్యక్రమాల గురించి, మహిళల మీద వారికి ఉన్నటువంటి మరి చులకన భావం గురించి మాట్లాడుతూ మరి ఆయన నన్ను రొచ్చగొట్టే విధంగా మాట్లాడినప్పుడు నేను భావోద్వేగానికి లోనై మరి కొన్ని ఆయన మీద నేను విమర్శలు చేయాల్సిన అవసరం వచ్చింది. ఆ సందర్భంలో నాకు ఇంకెవరి మీద కూడా వ్యక్తిగత ద్వేషం కానీ మరి వ్యక్తిగత కోపం కానీ లేదు. అనుకోని ఆ సందర్భంలో ఒక కుటుంబం మాట నేను తీయడం ఏదైతే ఉందో అది అనుకోకుండా నా నోటి నుంచి జరగడం జరిగింది. ఆ తర్వాత వారి ట్వీట్ చూసిన తర్వాత నేను కూడా చాలా బాధపడ్డాను. ఎందుకంటే ఏ విషయంలో నేనైతే బాధపడతా ఉన్నానో ఆ విషయంలో నేను ఇంకొకరిని నొప్పించాను అని తెలిసి రాత్రి వెంటనే మరి దాన్ని వెనక్కి తీసుకుంటూ నేను ట్వీట్ చేయడం జరిగింది. కాబట్టి నాకు జరిగిన అవమానం, నేను పడ్డ బాధ ఇంకొకరు పడకూడదు అనేటువంటి ఒక ఆలోచనతోటి నేను బేషరతుగా దాన్ని వెనక్కి తీసుకోవడం జరిగింది. కానీ KTR విషయంలో మాత్రం తగ్గేది లేదు. ఆయన తప్పనిసరిగా క్షమాపణ చెప్పాల్సిన అవసరం ఉంది. ఆయనే చేసేదంతా చేసి ఈరోజు నన్ను క్షమాపణ చెప్పాలి అని డిమాండ్ చేయడం ఏదైతే ఉందో మరి దొంగ అని తనే దొంగ అని అరిచినట్టుగా ఉంది. ఆ విషయంలో మాత్రం ఎట్టి పరిస్థితుల్లో కూడా వెనక్కి తగ్గేది లేదు.